ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு ஷோ ஹைடன் டூல்ஸ் இன் தி ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டூல் பாக்ஸோ இல்லை டூல்ஸோ நமக்கு விசிபிள் ஆகலை அப்படின்னா அது எப்படி நம்ம ஷோ பண்றது அப்படிங்கிறதும், அண்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னும் போது எப்படி ஹைட் பண்ணுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, எனக்கு இங்க கீழே பாட்டம் ஆஃப் தி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல டிராயிங் டூல் பாக்ஸும் எனக்கு ஷோ ஆகல. அட் த சேம் டைம் எனக்கு இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் எதுவுமே எனக்கு ஷோ ஆகல. எல்லாமே ஹைட்ல இருக்கு. இது எப்படி ஹைட் ஆயிட்டு இருக்கும்போது ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டைட்டில் பார், மெனு பார், டூல்ஸ் பார், ஃபார்மட்டிங் டூல் பார். இது ஸ்டாண்டர்ட் டூல் பார்னு சொல்லி. இப்போ மெனு பார்ல இருக்க வியூ ஆப்ஷன், ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப்ல வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு டூல் பாக்ஸ்ல டிராயிங் டூல்ஸ் பார் வேணும், எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா டூல் பாக்ஸ் டேப் பண்ணி அதில் டிராயிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, பாட்டம் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டிராயிங் டூல்ஸ் எனக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. விசிபிளாக இருக்கா? அடுத்து வியூக்குள்ள கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க, டூல்ஸ் பார்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. 3D செட்டிங் டூல்ஸ். இந்த 3D செட்டிங்ஸ் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம 3D மாதிரியான எஃபர்ட்டை அந்த ஃபாண்டோர் கேலரியில கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். இங்க பாருங்க, இது வேணும் அப்படின்னா சப்போஸ் ஃபாண்டோர் கேலரி ஒர்க் பண்ணும்போது 3D செட்டிங்ஸ் ஆப்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகலை, ஷோ ஆகலை, அதில் என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னா நீங்கள் வியூ கிளிக் பண்ணி டூல் பாருக்குள்ளே போயிட்டு 3D செட்டிங்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன் இப்போ இது எல்லா செட்டிங்ஸுமே ஹைல இருக்கு அப்படின்னா, எந்த மாதிரியான டெக்ஸ்டோ இல்லை இமேஜஸோ 3D செட்டிங்க்கு இங்கே ரெடியா இல்லை அப்படிங்கிறதுனால ஹைட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து வியூக்குள்ள போயிட்டு டூல் பார்ல உங்களுக்கு புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் வேணும் அப்படின்னா புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்கும் கிளிக் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க, புல்லட்டிங் அண்ட் நம்பரிங்கான டூல்ஸ், வியூ, டூல் பார், ஃபாண்ட் ஒர்க். இங்க பாருங்க, ஃபாண்ட் ஒர்க்கோட டூல். அதே மாதிரி உங்களுக்கு வியூல இருக்க டூல் பார் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரி, இப்ப டேபிள் டூல்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் டூல். இங்க பாருங்க, டேபிள்ஸோட டூல் பார் ஓபன் ஆகும். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, நமக்கு ரொம்ப மெயினான விஷயமே இங்க இருக்க சைட் பார்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஷோ ஆனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண ஈஸியரா அதோட டெக்ஸ்டுக்கு அலைன்மெண்ட்டோ இல்லை ஷேடோ இல்லை பிக்சர்ஸ்க்கு இல்லை ஷேப்ஸ்க்கு இந்த மாதிரியான சேஞ்சஸும் ஈஸியரா நம்ம இங்க இருக்க ஐகான்ஸை கிளிக் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி ஷோ பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன். அதே வியூ ஆப்ஷன் போயிட்டு இங்க பாருங்க, சைட் பார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைட் பார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எனக்கு சைட் பார் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சைட் பார்ல எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங், கேலரி, நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் நமக்கு இங்கே லெஸராக இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா டூல்ஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஜஸ்ட் அந்த க்ளோஸுங்கிற ஆப்ஷன் எனக்கு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸோட டூலும். இப்போ எனக்கு பேஜ் விசிபிள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இதை நீங்கள் இங்கே இருக்க ஒரு ஹைடு ஆப்ஷன், இங்கே பாருங்கள் ஒரு டாட் 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 இருக்கும், இது ஹைட் ஆப்ஷன். இந்த ஹைட் ஆப்ஷனை டேப் பண்ணீங்கன்னா ஹைட் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ, ஷோ பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒர்க் பண்ண வேணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் அகைன் ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷோ பண்ணிக்கவும் முடியும்.
இன்கேஸ் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம இந்த கிராஸ், அதாவது நம்ம க்ளோஸ் ஆப்ஷனே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் வரி இல்லை. என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், கர்சரை இந்த லைனுக்கு மேலே நம்ம கொண்டு போகும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும்போது கிளிக்கு ட்ராக் பண்ணி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கவும் முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ் பார்ஸ், ஹைடன் டூல்ஸ் பார்ஸை எப்படி ஷோ பண்ணுறது அண்ட் ஷோ ஆகுற டூல் பார்ஸை எப்படி வந்து நம்ம ஹைடன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஓப்பன் ஆஃபீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு வீடியோஸ் இது பற்றின டவுட்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.